ஊர்ல டிஃபரெண்டா டிஃபன் கடை போட்டாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க. மசாலா போண்டா செய்வது எப்படின்னு இந்த செல்லிட்ட கேப்போம். யூடியூப் மசாலா போண்டா செய்வது எப்படி, மசாலா அண்டா செய்வது எப்படி. ஏய் அப்பா, நம்ம ஒண்ணு கேட்டா இந்த செல்லுல இருந்து வேற பதில் வருது. மசாலா 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 போண்டா செய்வது எப்படி, மசாலா பொடி செய்வது எப்படி. என்ன இது, நம்ம ஒண்ணு கேட்டா இது என்னமோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓ, ஒருவேளை இது பழைய போன்ல, அதான் இந்த பொம்பளைக்கு காது கேட்காம போயிருச்சோ. இந்த மனுஷன்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்த எனக்கு ஒரு நல்ல போனை வாங்கிட்டாங்கன்னு. கேட்டாரா மனுஷே, பாரு இந்த பொம்பளைக்கு காது கேட்காம போயிருச்சு. ஏடி வசந்தி, எங்க வீட்டுக்குள்ள வந்தோனே அலறிக்கிட்டு கிடக்கீங்க. மசாலா போண்டா செய்ய போறியா? நீ பண்ணுன வரைக்கும் போதாதா? ஏன் என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி வந்து காவு காவு கத்திக்கிட்டு கிடக்கீங்க? நான் என்ன கடை போட்டாலும் உங்களாயா வந்து உட்கார சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த கடை போட்டாலும் நான் தான் மேனேஜ் பண்ண போறேன். நீங்க எது கலரிக்கிட்டு வரீங்க? ஏடி வசந்தி, நான் சொல்ல கேட்காம தெருவுகள்ல உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடக்க எனக்கு அது பிடிக்கலடி. யோ மனுஷா, உனக்கு பிடிக்கலைன்னா எனக்கு என்னையா? அந்த வியாபாரத்தை வச்சு எனக்கு 4 காசு வருது. நான் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னையா? உங்களைய வந்து கடையில வந்து வேலை வாருங்க, போண்டா சுட்டுத்தாங்க, பஜ்ஜி சுட்டுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் நான் தான் வாங்குமாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அடியே வசந்தி, இந்த குடும்பத்துல நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியமே போதுமுடி. கட்டு செட்டா குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு சேமிப்பு பண்றதை விட்டுப்புட்டு நீ எதுக்குடி கடைக்க போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடக்க? நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு குடும்பம் நடத்தினா அப்படியே குளு 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 குளுன்னு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 600 700 தான் சம்பாரிச்சிட்டு வரீங்க. அதையும் நீங்க எடுத்தது போக என் கைக்கு 500 ரூபா தான் வருது. அதை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா வருதே. அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சமையல் வியாபாரம் பண்ணி ஒரு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மூக்கு வெட்ட மாதிரி வந்து கத்திக்கிட்டு கிடைக்கீங்க. நான் வியாபாரம் பண்ண உங்களுக்கு என்னங்க? ஏடி வசந்தி, அன்னைக்கு ஒரு நாள் கல்யாணக்கார வீட்டுல போய் நல்ல மொக்குன்னு மொக்கிட்டு சோத்தை அள்ளிட்டு வந்தீங்களடி. நம்ம எல்லாரும் தின்னது போகவும் ஒரு அண்டா சோறு இருக்கவும் ஏங்க இந்த சோத்தை கீழே கொட்ட மனசு வரல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டு இந்த வியாபாரத்தை படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டியா இல்லையா? நானும் போனா போதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதோட விடுன்னு பார்த்தா தோசை கடை வேற போட்டிருக்க. எங்க ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டேன்னு அதுல லாபம் நல்ல நிறைய கிடைச்சிச்சுங்க. அதான் நம்ம வீட்டுக்கு மாவு அரைக்கும் போது கூட கொஞ்சம் அரைச்சேன். அதான் தோசை கடை போட்டேன். சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏட்டி, அது எப்படியோ எனக்கு தெரியும் முடி. கடை போடுறிய ஒழுங்கா போட்டு வியாபாரத்தை வித்துட்டு வாரியா? அதை விட்டு ஊர்ல உள்ள ஹோட்டல எதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? என்னது, நான் சண்டை போட்டேன்? நான் யாருக்கிட்ட சண்டை போட்டேன்? எவர்கிட்ட சண்டை போட்டேன்? எதுக்கு சண்டை போட்டேன்? யார் உங்ககிட்ட சொன்னது? ஏட்டி, டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன்டி. கீதா புருஷன் எனக்கு போன் பண்ணாண்டி. கீதா புருஷன் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணனு? அன்னைக்கு தோசை கடை போடும் போது கீதா வந்து தோசை கேட்டாளா? ஆமா கேட்டா. அவ கேட்டதுக்கு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா தோசைய? ஆமாங்க, நான் தோசை சுட்டு ஒரு தோசை 10 ரூபாய்னு வித்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கீதா வந்து தோசை 5 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டா. அதெல்லாம் முடியாது, எவ்வளவு வேலை பாடு இருக்கு, ஒரு தோசை 10 ரூபா தான் சொல்லி விட்டேங்க. ஆனா அவ திமிருத்தனமா என்கிட்டயே சண்டைக்கு வந்தா. நான் விடுவேனா? அவளை 2 அப்பு அப்பிட்டேன். ஏன்டி வசந்தி, இது உனக்கு தேவையா? ஒழுங்கா வீட்டுல இருக்கிறத விட்டுக்கிட்டு தோசை கடை போடுறேன், சட்னி கடை போடுறேன்னு போட்டுக்கிட்டு ஊர்வம்ப எதுக்கிட்டு உப்பு இல்லாம இழுத்துக்கிட்டு வரவ? அந்த கீரை புருஷன் எனக்கு போனை போட்டு உங்க பொண்டாட்டியை அடக்கி வைங்க, என் பொண்டாட்டியவே அடிக்கிறாங்க, இல்லைன்னா உங்க வீடு புகுந்து உங்க பொண்டாட்டியை அப்பி புரியும் அப்படி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது, கீதா புருஷன் வீடு புகுந்து என்னை அப்பி புருவானா? அப்பிடுவானா? கைய ஓங்குனா கைய உடைச்சு திருவி அங்கிட்டு போட்டுவேங்க. அடியே நிறுத்தடி, நீ எதுக்கு கடை ஓடணும் ஊரண்ட திட்டு வாங்கணும்? என்னமோ ரவுடி ராக்கம்மா மாதிரி சண்டைக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு கிடக்க. வீடு அடங்கி இருக்க மாட்டியா? நான் சொல்றதை கேட்க மாட்டியாடி? ஏங்க என்னங்க, ஒருத்தன் உங்க பொண்டாட்டியை அடிப்பேன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு அவனை 4 சாத்து சாத்துறதை விட்டுவிட்டு என்கிட்ட வந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே புரியுது சோழியம் குடும்பி ஏன் இப்படி ஆடுதுன்னு. என்னட்டி வசந்தி ஊஹும் ஆகானு என்னமோ சலம்பிக்கிட்டு கிடக்க? யோ மனுஷன் நிறுத்தியா, உன்னை பத்தி நல்லா எனக்கு தெரியா. கேட்டி, என்னட்டி தெரியும்? வீடு அடங்கி இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து சொல்றது ஒரு தப்பா? நான் நல்ல வியாபாரம் பண்ணி முன்னேறிடுவேன்னு உனக்கு போறாம, அதனாலதான் வியாபாரம் பண்ணாத வீட்டுல அடங்கி இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏட்டி, என்னட்டி வாயு ரொம்ப ஓவரா வருது? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நானா வாங்கி செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தானடி வச்சுக்கிற. உன்னைய ஒண்ணு வியாபாரம்லாம் பண்ண வேணாம்னு சொல்ல கிடையாது. வாயை மூடிக்கிட்டு வியாபாரத்தை பண்ணு, ஊர்வம்பு இழுக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வியாபாரம் பண்ணுனதுல பிரச்சனையா, இல்ல கீதாவோட சண்டை போட்டனே அது உங்களுக்கு பிரச்சனையா? ஏட்டி, யோ நிறுத்தியா, உன்னைய பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னட்டி அப்பத இருந்து தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடி தெரியும்? ஏதோ தெரியும் உனக்கு? அந்த கீதா ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணு தானே? ஆமா, அத்தை பொண்ணுதான். அந்த கீதாவுக்கும் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் பேசி முடிக்கிறதுலாம் ஏற்பாடு செஞ்சாங்களா இல்லையா? ஆமாண்டி, எங்க அம்மா சொந்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த கீதாவை எனக்கு பேசி முடிச்சு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணுனாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த கல்யாணம் நின்று போயிருச்சுடி.
அதத்தான் நானும் சொல்றேன். ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணுனால உங்களுக்கு கீதா மேல எப்பயுமே தனி பாசம். அதையும் நான் கண் கூட பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அடியே, அந்த கீதா என் ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணுன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டி. எனக்கும் கீதாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போனதும் இந்த ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். நீ ஒன்னும் விலாவரியா சொல்ல வேண்டிய தேவை இல்லட்டி. நான் இப்ப இவளுக்கு என்ன சொன்னேன்? ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்ணாத, சண்டை கிண்டை இழுக்காத அப்படின்னு தானே சொல்றேன். சரிங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். தேவையில்லாம மொட்டை தலைக்கும் முனங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. ஏங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இதுவே வேற ஆளா இருந்தா என்கிட்ட வந்து கேட்டே இருந்திருக்க மாட்டீங்க. கீதானால அக்கறைனால வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீ, நீலாம் ஒரு மனுஷியா? உன்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும். இங்க பாருட்டி, இனிமே நான் சொல்றதே இந்த வீட்டுல நடக்கணும். இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில போனாலோ அந்த ராணி, அந்த அப்புறம் இன்னொன்னு ஒரு ஒலிக்குச்சி திரிவாளு சின்ன பொண்ணு, அவளோட சேர்ந்துக்கிட்டு கும்மாலாசம் போட்டியிலால இருக்கு. உன் காலை உடைச்சு மூளையில போட்டுருவேன். ஆமா, இந்த ஊருக்குள்ள எனக்கு ரெண்டு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அவகிட்ட தான் பேசி சிரிச்சிட்டு வரேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஏடி வசந்தி, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? வீட்டை விட்டு வெளியில போகாதடி, போனாலே பிரச்சனை தான் வருது. ஏப்பா, இவட்ட கத்தி எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இவளை மல்லு கட்டவே நான் ஒரு ஆண்டா சோறு திங்கன்னு போல இருக்கு. பாருட்டி வசந்தி, இனிமே நான் சொல்றதை நீ கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு வீடு அடங்கி இருந்தா இருட்டி, இல்லைன்னா பொட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு போயிரு. யோ, இப்ப என்ன உனக்கு? நான் வியாபாரம் பண்ணி பெரிய அம்பானி மாதிரி ஆகுறது உனக்கு பிடிக்கல. வீட்லயே உட்கார்ந்து சமையல் கட்டையே தேய்ச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லா பிடிக்கும், அப்படிதானே? ஏட்டி வசந்தி, நான் ஒண்ணும் அப்படி சொல்லலடி. வியாபாரம் பண்றதா இருந்தா ஒழுங்கா பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஊர் வம்பெல்லாம் இழுக்க கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீட்ல பொண்டாட்டி மார்க்க பிசினஸ் பண்ணா புருஷமார்கள் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா எங்க வீட்லதான் தலைகீழா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாலே காவு தான் ஆடிக்கிட்டு கிடப்பாரு மனுஷன். அடிய வசந்தி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டி. வியாபாரம் பண்ணு, ஆனா சண்டை இல்லாம பண்ணு, அம்புடுத்தேன். இந்த மனுஷனுக்கு இம்புட்டு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நான் ஒரு அதட்டினாலே ஓடி போயிருவாரு மனுஷன். என்ன பேசி விட்டாரு? இவகிட்ட பேசவே முடியாது. எனக்கு எம்புட்டு தைரியம் வந்துருச்சு. என்ன ஒண்ணு விட்ட அத்தை மகளை திட்டுனா எனக்கு கோவம் வராது. கீதா எம்புட்டு நல்ல புள்ள. யோ மனுஷா, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியா. இதுவே வேற ஆளு சொல்லி இருந்தா நீ வாயை மூடிக்கிட்டு கிடந்திருப்ப. அத்தை மகனால இப்படி துள்ளிக்கிட்டு போறியா? பாத்துக்கிறேன். பிரியா, என்ன மது? ஏப்பா, மணி 5 o'clockக்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த போவோன்னு என்னையும் இருக்க வச்சுக்கிட்டு இருக்கியே. மது ஒரு 5 நிமிஷம் மது, இந்த முடிஞ்சிருச்சு. இதத்தான் நீ அப்பத இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க பிரியா. நாளைக்கு வந்து வேலையை பார்க்கலாம். சிவா சார் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வா பிரியா, போவோம். மது ப்ளீஸ் டி, முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தானடி, கொஞ்சம் பொறுடி. சரிப்பா, சீக்கிரம் வேலையை பாரு. ஓ காட், இது யாரு இப்ப போன் அடிக்கிறது? சிவா சார் இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்றாங்க? பிரியா, போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. போனையே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க, எடுத்து பேசுடி. இந்த பேசுறேன் மது. ஹலோ பிரியா, ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? இல்ல சார், முக்கியமான ப்ராஜெக்ட், அதை முடிச்சிட்டு போயிடலாமேன்னு நானும் மதுவும் இருக்கோம் சார். பிரியா, என்னதான் முக்கியமான ப்ராஜெக்டா இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து செய்ய வேண்டியதானே? இருக்கட்டும் சார், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரியா, இந்த சின்சியாரிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியா. பிரியா, காஃபி எல்லாம் குடிச்சாச்சா? இப்பதான் கேண்டீன்ல போய் குடிச்சிட்டு வந்தோம் சார். பிரியா, நான் ஒன்னு கேப்பேன், நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன சார் கேட்க போறீங்க? என்னது? நம்ம 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வருவோமா? பீச்சுக்கா? என்ன சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? பிரியா, நான் என்ன திடீர்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்? உன்னை லவ் பண்ண நாள்ல இருந்து பீச்சுக்கு போவோம், பார்க்குக்கு போவோம், தேட்டருக்கு போவோம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீ தான் வரமாட்டற சார். அது பிரியா, உன்கிட்ட மனசு விட்டு நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு பிரியா. இன்னைக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருவேமே. ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாது பிரியா. சார், அது என்னோட போறதுக்கு மதுவும் இங்கதான் சார் இருக்கா. அதனால என்ன பிரியா, மதுட்ட சொல்லு, அவ புரிஞ்சுக்குருவா. சொல்லி பாக்குறேன் சார். சரி பிரியா, இந்த நான் வாரேன். ஓகே. ஓ காட், மதுவை வேற எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. மது அப்பதான் இருந்து வாடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் ஒரு 5 நிமிஷம் சொல்லி அவளை இருக்க வச்சேன். திடீர்னு நீ இப்ப போ, நான் அப்புறமாட்டி வாரேன்னு சொன்னா கோவப்பட போறா.
மது என்ன பிரியா, வேலையை முடிச்சிட்டியா? அது ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்ன பிரியா? அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. என்ன பிரியா, என்ன விஷயம்? அது வந்து என்ன பிரியா வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, ஓ மூஞ்சி அப்படியே பிரைட் ஆயிருச்சு. ஃபோன் பண்ணது சிவா சார் தானே? எப்படி கண்டுபிடிச்ச? பிரியா, இத்தனை நாளா உன் கூட பழகிக்கிட்டு இருக்கேன், உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா பிரியா? இப்ப என்னடி, சிவா சார் உன்னையே உங்க வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ண போறாங்களா? சரி சரி, நான் கிளம்புறேன். மது, என்னைய வீட்டுக்குலாம் கொண்டு போய் விடல மது. அவங்க என்கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் பீச்சுக்கு கூப்பிட்டாங்க. ஓஹோ, பீச்சுக்கு போறீங்களா? சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி பிரியா, சிவா சார் வந்துட்டாங்க போல இருக்கு, நான் கிளம்பி போயிட்டு வரேன். மது, நீனும் கூட வாயே. நான் எதுக்குப்பா கரடி மாதிரி நடுவுல? நீங்க போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வரேன், பாய். என்ன பிரியா, கிளம்புவோமா? ஓகே. கேட்டி சின்ன பொண்ணு, ரேஷன் கடையில பொங்கல் பரிசு குடுக்கிறதுக்கு டோக்கன் எல்லாம் கொடுப்பாங்களே, கொடுத்துட்டாங்களா? இல்ல ராணியக்கா, நம்ம ரேஷன் கடையில எல்லாம் போய் டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லக்கா. வீடு வீடா வந்து குடுக்குறாங்க. அது கொடுத்து என்ன பயனு? காசுதான் இந்த தாட்டி குடுக்கலையே. என்னடி சின்ன பொண்ணு, ரேஷன் கடையில பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுப்பாங்களே, அது கொடுக்கலையாடி? ஆமாக்கா, இந்த வருஷம் குடுக்கலையா, அடுத்த வருஷம் குடுக்கறாங்களாம். அட கடவுளே கடவுளே, எப்பயும் வருஷம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அத வச்சு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்ப இந்த தாட்டி இப்படி ஏமாத்தி விட்டாங்களே. எக்கா, அதான் மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் 1000 ரூபாய் ஏத்தி விடுறாங்க இல்லக்கா, அதுல இருந்து எடுத்து வாங்கி கொடு. கேட்டி, அந்த காசு மல்லிகை பொருட்கள் காய்கறி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டி. எக்கா, நப்பி மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்காதக்கா. அதான் அண்ணன் கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்கல்ல, அண்ணன்ட்ட 2000 3000 வாங்கிட்டு போய் பிள்ளைகளுக்கு மாடலா ட்ரெஸ் வாங்கி பொங்கலுக்கு கொடுக்கா போடட்டும். ஆமா, அண்ணேட்ட விளக்கண்ணேட்ட காசுன்னு கேட்டா கொடுத்துருவாரு பாரு. இந்த மனுஷன்ட்ட ஒரு காரணத்தை சொல்லி காசு வாங்குறதுக்குள்ளயும் போதும் போதும்னு இருக்க முடியும். ஏன் காசு, எதுக்கு காசு, எம்பிட்டு காசு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மளையே பைத்தியக்காரி ஆக்கிப்புருவாரு. ஏக்கா, வேணும்னா இப்படி செய்யி. நீ எதுக்கு காசு வாங்குற? பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நீங்களே எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட வேண்டியதானே. அட ஆமாண்டி, காசு கேட்டாதானே கிளியா கிளிக்கிறாரு மனுஷன். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருவாருடி. அவர்கிட்டயே சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன். ஏட்டி வசந்தி, என்னடி ஆச்சு? கலகலகலன்னு எப்பயும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா, இப்ப என்னமோ சோகத்துல இருக்கிற மாதிரில இருக்கா. என்னடி வசந்தி ஆச்சு? என்னத்தக்கா சொல்ல, எல்லாம் என் தலை எழுத்து. என்ன வசந்தி அக்கா, ஏன் இம்புட்டு கவலையா பேசுற? எங்களுக்கு ஏதாச்சும் குடும்பத்துல பிரச்சனைனா நீந்தே ஒரு சொல்யூஷன் சொல்லுவ. நீ இப்ப சோர்ந்து போயிருக்கிய. உன் குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா? உன் மாமியார் எதுவும் வாலாட்டிக்கிட்டு இருக்கா? அடியே, மாமியார கூட சமாளிச்சிடலாம் போலடி. ஆனா எங்க வீட்டுக்காரோட இம்சை தாண்டி தாங்க முடியல. ஏன்டி வசந்தி, உன் வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறாரா? இடு வசந்தி அக்கா, உன் புருஷன் குடிக்கிறதும் அடிக்கிறதும் ஊருக்கே தெரிஞ்ச கதை தானே. இன்னைக்கு என்ன புதுசா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அடியே சின்ன பொண்ணு, என் புருஷன் குடிகாரந்தே, என்னை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறவனே. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இதான் வாழ்க்கைன்னு போய்கிட்டு இருக்கேன்டி. ஆனா என்ன வசந்தி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுற? அக்கா, நேத்துல இருந்து என் வீட்டுக்காரி என்னைய கிளியா கிளிக்கிறாருக்கா. நான் தோசை கடை ஃப்ரைட் ரைஸ் கடையில போட்டேன்ல, நீ ஏன் போட்டே சொல்லி என்னைய கிளியா கிளிக்கிறாக்கா. மனுஷன் கிளியா கிளிக்கிறாக்கா. ஏன் வசந்தி அக்கா, அதுல வந்த லாபத்தை உங்க வீட்டுக்காரர் கேக்குறாராக்கு? அதெல்லாம் கேட்கலடி. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தோசை கடை போட்டிருந்தோம்ல, கீதா வந்து தோசை கேட்டாலடி. 10 ரூபா தோசையை 5 ரூபாய்க்கு தானே, நான் தரமாட்டேன்னு சொன்னேன்லடி. ஆமா, தரமாட்டேன்னு சொல்லவும் உங்ககிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாலே கீதா. உனக்கு கூட கோவம் வந்து அவ மூஞ்சில 2 குத்து விட்டியே. ஏட்டி, என்னடி சொல்றீங்க? வசந்திக்கும் கீதாவுக்கும் சண்டை வந்து வசந்தி கீதாவை அப்பி புட்டாளா? ஆமா வசந்தி அக்கா, அன்னைக்கு ஒரு தோசை 10 ரூபாய் தானே வித்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த கீதா 5 ரூபாய்க்கிட்டா 3 ரூபாய்க்கிட்டான்னு என்கிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாக்கா. என்னது, தோசையை 5 ரூபாய்க்கிட்டா 3 ரூபாய்க்கிட்டான்னு கேட்டாளா? அவளுக்கு என்ன மூளையா குழம்பி போச்சு? விக்கிற விலைவாசி அவளுக்கு தெரியுமா என்ன? தோசை கடை போடுறதுன்னா சும்மாவா இருக்கு? அரிசி வாங்கணும், இட்லி அரிசி வாங்கணும், உளுந்து வாங்கணும், அதை அரைக்கணும், ஊத்தணும், எண்ணெய் வாங்கணும். எப்பப்பா எம்பிட்டு வேற பார்க்கணும். நோகாம வந்து இப்படி கேட்பாளா? இதத்தையும் வசந்தி அக்கா கீதா கிட்ட சொன்னாங்க.
அதுக்கு அவ நான் உன் சொந்தக்காரிடி என்கிட்டயே கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருப்பியா சும்மா குடுடின்னு கேட்டாக்கா அதுக்கு தேன் வசந்தி அக்காக்கு கோவம் வந்து 2 அடி அடிச்சு விட்டாக்கா. சரி வசந்தி, அதான் அவ 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு தோசை கேட்டதுக்கு நீ இல்லைன்னு சொல்லி அடிச்சு விட்டீல, இப்போ இதுக்கு சோகமா இருக்க? எக்கா கீதா புருஷன் என் வீட்டுக்காரட்ட 1க்கு 2 சொல்லி கொடுத்துருப்பான் போலக்கா. உன் பொண்டாட்டி என்ன ரவுடி பொண்டாட்டியா? என் பொண்டாட்டிய அடிச்சு கண்ணு வீங்கி போய் கிடக்கு, ஒழுங்க மரியாதையை அடக்கி வை, அப்படியாக்கு இப்படியாக்கு என் புருஷனுக்கிட்ட 1க்கு 2 மாட்டி விட்டுருக்காருக்கா. அட கடவுளே, கீதா புருஷன் உன் புருஷன்ட்ட நல்லா மாட்டி விட்டு விட்டானா? இது என்ன பொழப்பு? அதான பொம்பளைகளுக்குள்ள சண்டைனா அவங்களே பேசி முடிச்சுக்குருவாங்க, இடையில இவர் எதுக்கு வந்தாரு? சும்மாவே என் புருஷன் என்னைய திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பாரு. கீதா வேற எங்க வீட்டுக்காரோட அத்தை பொண்ணு வேற. என்ன வசந்தி அக்கா சொல்ற? கீதா சுப்பிரமணிய அண்ணனோட அத்தை பொண்ணா? அட ஆமாண்டி, கீதா என் வீட்டுக்காரோட ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணுடி. என்னடி வசந்தி சொல்ற? எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. புதுசு புதுசா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கறவ. ஆமா ராணி அக்கா, என் வீட்டுக்காருக்கும் கீதாவுக்கும் நிச்சயம் முடிஞ்சு கல்யாண மேடை வரைக்கும் போயிருச்சாக்கா. ஏதோ பிரச்சனை வந்து கல்யாணம் நின்று போயிருச்சான். என்னடி வசந்தி சொல்ற? இத்தனை வருஷமா இந்த ஊருக்குள்ளவே இருக்கு, எனக்கு இந்த விஷயம் தெரியாதேடி. சொந்த பந்தம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிதாங்க என் மாமியார் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுச்சான். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில கல்யாணம் நின்று போயிருச்சாங்கா. அதுக்கப்புறம் தான் என்னைய கல்யாணம் பண்ணிருக்காரு. கீதா கிரேட் எஸ்கேப். இப்ப நீ வசமா வந்து மாட்டிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ சொல்றதும் உண்மைதான். அந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா நான் தப்பிச்சு இருப்பேன்டி. சரி விடு வசந்தி, யார் யாரு தலையில என்னென்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். விடு விடு, வருத்தப்படாம இருடி. சரி வசந்தி அக்கா, இப்ப எதுக்கு இந்த கதையை சொல்ற? இந்த கதைக்கு என் வீட்டுக்காருக்கும் சம்பந்தம் இருக்குடி. அந்த கீதாவை நான் அடிச்சு புட்டேன்ல, அந்த கோபத்துல தாண்டி என்னைய மனுஷன் பாடா படுத்துறான். ஒவ்வொரு நாளும் திட்டி தீக்கிறாண்டி. அந்த புள்ள நல்ல புள்ள, அவட்ட எதுக்கு நீ வம்பிழுக்கிற? இனிமே கடை போடாத, வடை கடை போடாத, இட்லி கடை போடாதன்னு போட்டு டார்ச்சர் பண்றாண்டி. அப்ப கீதா மேல உங்க வீட்டுக்காருக்கு பாசம் இருக்கா? ஏட்டி சின்ன பொண்ணு, பாசம் இருக்காதாடி? அத்தை பொண்ணுல்ல. ஓஹோ நானா, அதான நம்ம கிட்ட எல்லாம் கீதா பேசிக்கிட்டு இருக்கும் போது அண்ணன் மூஞ்சில ஒரு பிரைட்னஸ் தெரியுமே, இதான் காரணமா? ஏட்டி சின்ன பொண்ணு சும்மா இருடி, அவளே கோபத்துல இருக்கா, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏக்கா அத்தை பொண்ணுனா எல்லாருக்குமே பாசம் இருக்க தனக்க செய்யும். என் வீட்டுல தான் என் வீட்டுக்காருக்கு அவங்க அத்தை பொண்ணுன்னா அம்புட்டு இஷ்டம்க்கா. அர்க்காணி அர்க்காணி அர்க்காணின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. சின்ன பொண்ணுன்னு வாயை திறந்து கூப்பிடவே மாட்டாருக்கா. அதாத்தேன் சொன்னேன். சரி வசந்தி விடு, நீனும் கீதாவை அடிச்சிருந்திருக்க கூடாது. அதனாலதான் கீதா வீட்டுக்காரரு உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி இருப்பாரு போல இருக்கு. விடு விடு. பாத்தியா ராணி அக்கா, உங்ககிட்ட மன வருத்தத்தை சொன்னா நீனும் விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் யார்கிட்ட தான் இதை சொல்றதோ தெரியல. என்ன வசந்தி அக்கா இதுக்கு போட்டு இம்புட்டு வருத்தப்படுற? சரி ஏதோ திட்டி புட்டாரு அடிச்சு புட்டாரு, அதோட விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? ஏட்டி சின்ன பொண்ணு, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா அந்த கீதாவுக்கு சந்தோஷம் ஆயிருமுடி. இனிமே நான் திட்டுனாலும் என் வீட்டுக்கார்ட்ட வந்து போட்டு கொடுத்துருவா. அப்புறம் மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்காதுடி, என் மேல பயமும் இருக்காது. எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி புலம்ப வேண்டியதா போச்சு. இதுவே என் கூட பிறந்தவர்களா இருந்திருந்தா அழுகாத வசந்தி வா கீதா வீட்டுக்கு போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லியிருப்பாளுங்க. ஆனா நீங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்க தானே, சும்மா பேச்சுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி வசந்தி இப்படி சொல்லி புட்ட? நாங்க என்ன பேச்சுக்கா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, தங்கச்சி வெங்கச்சின்னு சும்மா வாய் வார்த்தைக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முத ஆளா நான் தான் போய் என்ன எதுன்னு கேட்பேன். ஆனா எனக்கு யாராச்சும் வரீங்களா? ஏட்டி சின்ன பொண்ணு, உண்மையுமே வருத்தப்பட்டு அழுகிறவளட்டி. வசந்தி அக்கா நம்ம கேங்ல இருந்துகிட்டு இப்படி அழுகலாமா? வசந்தி அக்காவை அழுக விட்ட அந்த கீதாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வாங்கக்கா போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துருவோம். சரி டி வசந்தி, வா போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். அடியே கீதா, கீதா வெளியில வாடி. என்ன டி வசந்தி கூப்பிட்டு ஆளை காணா? ஒருவேளை வேலை கீழக்கு போயிட்டாளா? அக்கா 100 நாள் வேலை இன்னைக்கு எங்க கை இருக்கு? அதெல்லாம் வீட்டுக்குள்ளவே இருப்பா. அடியே கீதா வெளியில வாடி. காட்டு கத்த கத்திக்கிட்டு இருக்கோம்ல, வெளியில வாரியா? இப்ப வீட்டுக்குள்ள நான் வரவா? யார் இது என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு அலறிக்கிட்டு கிடக்குறது? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கதே. வாங்க வெளியில மொகர கட்ட. என்ன வசந்தி என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குற? உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போலாம் தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். என்ன வசந்தி பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க?
தோசை கடையில உனக்கும் வசந்திக்கும் தான் பிரச்சனை. அங்கேயே அடிவுடி சண்டையாகி ஒரு பிரச்சனை நடந்து போயிருச்சு. அதை எதுக்குமா உன் புருஷன்ட்ட சொல்லி, உன் புருஷன் வசந்தி புருஷன்ட்ட சொல்லி பெரும் பிரச்சனையாக்கி விட்டுருக்க? தோசை கடையில தோசையை கேட்டா இருக்கு இல்லேன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட வம்பு இழுத்தா அதான் நானும் திரும்பி வம்பு இழுத்தேன். அடியே குதிரை வலிச்சிருக்கி, நான் அடி வம்பு இழுத்தேன்? நானா வம்பு இழுத்தேன்? நான் பாட்டுக்கு தோசை கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தேன்டி, நீ தானடி வந்து வம்பு இழுத்த. இங்க பாருங்க ராணியக்கா, ஒரு தோசை 5 ரூபாய்க்கு குடுப்பியான்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன்க்கா. என்னென்ன பேச்சு பேசுனா தெரியுமா? நான் பிச்சைக்காரியா, 10 ரூபா கொடுத்து கூட தோசை வாங்கி திங்க முடியாத ஆளாங்கா. நான் வாய் நட்டுதாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இவ எதிரி வந்து என் கண்ணத்திலே 4 அப்பு அப்பிட்டாக்கா. நான் சும்மா இருப்பனா? நான் இவளும் ஒத்தைக்கு ஒத்தை இருந்திருந்தா நான் அவளை 4 சாத்து இருப்பேன். சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நெட்டக்காரி இருக்கா பாருங்க, நெட்டக்காரி, அவளும் சேர்ந்து என் கையை புடிச்சுக்கிட்டா. அதனால சண்டையில இவ செவிச்சிட்டாக்கா. கீதா, இத ஒரு பெரிய விஷயமா நீ எதுக்கு உன் புருஷன்ட்ட சொன்ன? உன் புருஷன் வந்து இப்ப வசந்தி புருஷன்ட்ட சொல்லி வசந்தி வீட்டுல இப்ப பெரும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஏக்கா, அன்னைக்கு என் கண்ணத்துல 4 சாத்து சாத்தி புட்டாக்கா. கண்ணை எம்பிட்டு வலி வலிச்சிச்சு தெரியுமா? கழுத்து பூரங்கிட்ட திருப்பவே முடியலக்கா, அம்பிட்டு வலிக்கா. என் புருஷன் தான் கழுத்துல தைலத்தை போட்டு நீவி விட்டாருக்கா, அம்பிட்டு வலி வலிச்சிச்சு. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு நானா இலக்காரங்கா. நான் என்ன இவ வீட்லயே போய் சோற வாங்கி திங்க போறேன். என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காக்கா, என்னை காண விடாம கிழிச்சுக்கிட்டே இருக்காக்கா. சரி அழுகாதம்மா கீதா, அழுகாத. அக்கா, இவ அழுகைய பார்த்து நீ நம்பிராதக்கா, இவ ஒரு நாடகக்காரி. பாத்தியா ராணியக்கா, ஓ முன்னாடியே எப்படி பேசுறானே? நான் நாடகம் நடிக்கிறேனா? நாடகம் நடிச்சு ஆஸ்கார் அவார்டு வாங்குற மாதிரியே அவ பேசுவாக்கா, பேசுவா. ஏட்டி வசந்தி, சும்மா இருடி. உன் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்குல, கொஞ்சம் அமைதியா இரு. கண்ணுல கொஞ்சோண்டு தண்ணிய பார்த்தோம்னா அப்படியே என் மேல திரும்பிட்டிய ராணியக்கா. உன்னைய போய் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். இனிமே உன்னைய நம்பி பிரயோஜனம் இல்லக்கா. களத்துல நாங்களே இறங்கிறோம். சின்ன பொண்ணு, அவளை அடிடி. என்னங்கடி, வீடு புகுந்து என்னை அடிக்கவா வாரியா? உங்களை எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்குங்க. அடியே வசந்தி, சின்ன பொண்ணு, வாங்கடி போவோம். அவளை போட்டு ஏண்டி அடிக்க போறீங்க? அட சும்மா இருக்கா நீ? இவளை 4 சாத்து சாத்தாம இங்க இருந்து நான் வரமாட்டேன்க்கா, வரவே மாட்டேன். எடுவட்ட சிறுக்கி, என்னையவே நீ அடிச்சிட்டியா? அடியே சின்ன பொண்ணு, உன்னை எதுக்கடி கூட்டிட்டு வந்தே? இவ என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கா, நீ பாத்துக்கிட்டே இருக்கா. தூக்கி போட்டு 4 மிதி மிதிடி. ஏய், என் வசந்திய கவி நீ அடிச்சிட்டியா? இப்ப பாருடி. அடியே வசந்தி, சின்ன பொண்ணு, விடுங்கடி, விடுங்க. யாத்தே, என் காலை புடிச்சு இழுக்கிறாளே. ஐயோ, என் காலை புடிச்சு வாரி விட்டுட்டாளே, குறுக்கு வலிக்குதே. அடியே விடுங்கடி, விட்டு தொலைங்கடி. என் முகர கட்டையிலேயே அடிச்சு விட்டாளே. இந்த கீதா சாக்கிச்சான் பரம்பரை மாதிரில இந்த அடி அடிக்கிறா.